சொல்லக்கூடிய வார்த்தை. உங்கள்கிட்ட நான் மருந்து சாப்பிடுன்னு சொல்ல வரவில்லை, அடிக்கடி ஒழுங்க டெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல வரவில்லை, நோய் இல்லாமல் வாழணும்னு சொல்ல மட்டும்தான். வேற எதுவும் கிடையாது. நம்ம உடம்பு முக்கியமான உறுப்பு எது சொல்லுங்க? லிவரா? அப்புறம் அப்புறம் நான் சொல்லப்போல நிறைய உங்களுக்கு தெரியாத உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்கும். முக்கியமான உறுப்பு குடல். குடலும் குடலை சார்ந்த பாக்டீரியாவும், மலம்னு சொல்றோம்ல, அதுவும் ஒரு உறுப்பு தான், அதுவும் முக்கியம். குடல் நல்லா இருந்தா மற்ற உறுப்புகள் அனைத்துமே நல்லா இருக்கும். குடலும் குடலை சார்ந்த பாக்டீரியாவும் இரண்டாவது மூளை என்று அறியப்படுகிறது. குடல் நல்லா இல்லைன்னா குடலை பாதுகாக்கிறதே பாக்டீரியா, குடலை சேர்ந்த நல்ல பாக்டீரியாக்கள். அது 3வது வயசுல அது முழுமையடையும். இந்த பாக்டீரியா வந்து சேருதெல்லாம். நல்ல பாக்டீரியா இல்லைன்னா, ஒரு மோசமான பாக்டீரியா இருக்குன்னு வைப்போம், அது ஸ்லோவாட்ட விஷத்தன்மையுடைய பொருட்கள்ல ரத்தத்தை கலந்துகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு உறுப்புக்கும் போகும். மூளையா இருக்கட்டும், இருதயமா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், வேற எதா கிட்னியா இருக்கட்டும், எல்லாமே பாதிக்கும். மாரடைப்பிலிருந்து, பக்கவாதத்திலிருந்து, கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே வர்றது. இப்ப சொல்லணும்ல, லிவர்ல ஃபேட்டி லிவர், கல்லீரல் கொழுப்பு, அது அனைத்துக்குமே முக்கிய காரணம் வந்து குடலை சார்ந்த பாக்டீரியாக்கள். ரெண்டும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது. குடலை பத்தி சொல்றதுன்னா, டென்னிஸ் மைதான அளவுக்கு பெருசு. இந்த மடிப்பெல்லாம் பிரிச்சு பார்த்தேன்டா, மடிஞ்சு இருக்கும். 300 ஸ்கொயர் மீட்டர்ல இருந்து ஒரு 500 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். அதை ஒரு தோட்டமா நினைச்சுங்க. தோட்டம், குடல்ங்கிறது ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல விஷ செடிகள் வளரணுமா இல்ல முட்செடிகள் வளரணும்னு பார்த்துங்க. இல்ல நல்ல செடிகளா, கனி கொடுக்கும் மரங்களா, இல்ல விதை கொடுக்கும் செடிகளான்னு பார்த்துங்க. எதை நம்ம வளர்க்கிறோம்? முட்செடிகள்ங்கிறது அது உடலில் கெடுதலை விளைக்கும் பாக்டீரியா. மற்ற தோட்டம்னா நல்ல பாக்டீரியா. எது வளரும் அதை பொறுத்து நம்ம உடல் அமைப்பும் இருக்கு, நம்ம உடலை சார்ந்த எதுவுமே இருக்கும். உடல் சாக்கடையா இல்ல பாலாரும் தேனாரும் ஓடுக்குடல், அதை நாம தான் டிசைட் பண்றோம். உடல் எப்படி பாதிக்கப்படுகிறது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். முக்கிய காரணம் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து எடுக்கும் போது நம்ம வேற பாக்டீரியா என்ன மருந்து எடுக்கிறோமோ அத்தனை மருந்துகளும் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களையும் அழிக்கும். ஒன்று. 2வது உணவு வகைகள், முக்கியமாக இந்த ப்ராசஸ், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அனைத்து உணவுகளும். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் எடுத்துக்குங்க, அதுவும் கேடு. சுத்திகரிக்கப்பட்ட பியூரா கிடைக்காது, நல்ல எண்ணெய் கிடைக்காது, அதுலயும் கலப்படங்கள். அனைத்து உணவுகளும் உப்பு அதிகமாக போடுறது, சிப்ஸ், பேக்கெட் ஃபுட்டு, அனைத்து உணவுகளும் முக்கிய காரணங்கள். உணவு ஒரு முக்கிய காரணம், மருந்துகள் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு அடுத்தபடியாக இயற்கை சார்ந்து வாழாம இருக்கிறது. அதிக பூச்சி மருந்து, அது உயிர்கொல்லி மருந்து. நாம சாப்பிட்டா இறந்து போயிடும். பூச்சி மருந்து மட்டும் கிடையாது, பூச்சி மருந்துகள் போடுது. அதிக ரசாயன உணவுகள் போட்டு படுகிற உணவு வகைகள், ஜெனட்டிக்கலி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள், இல்லை இறைச்சி வகைகள்னு பார்த்துங்க. இப்போ பிராய்லர் கூட எடுத்துக்குவோம், அதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் போடுவாங்க. எல்லாமே குடலை பாதிக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது நாட்டுக்கோழி, வீட்டில் வளர்க்குற கோழியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே குடலை பாதிக்கக்கூடியதுகள். குடலை பாதிக்கும் போதுதான் இந்த வியாதிகள் வருது. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். குடல் நல்லா வைக்கிறதுக்கு உங்களுக்கு அலங்காரமான உணவுகள் தேவையில்லை, ஆடம்பரமான உணவுகள் தேவையில்லை, கலரா விதவிதமான உணவுகள் தேவையில்லை. நம்ம பாட்டி மாதிரி யோசித்து பாருங்க. அந்த காலத்துல நமக்கு என்ன கிடையாது, உணவு பற்றாக்குறை உள்ள காலங்கள். இருக்கிற உணவுல கொஞ்சம் சமைச்சு யாரு கொடுப்பாங்க? கணவனுக்கு கொடுப்பாங்க, அடுத்து ஆம்பளை கொடுப்பாங்க, அடுத்துதான் பொம்பளை கொடுப்பாங்க. பாட்டிமார் என்ன பண்ணுவாங்க? இருக்கிறத வச்சு பழைய சோறாக்கி கொஞ்சம் சாப்பிடுவாங்க.
ஆனா அவங்க மட்டும்தான் உயிரோட 80-90 இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க நோய் இல்லாம. மற்றவங்களை சீக்கிரம் மேல அனுப்பிடுவாங்க. அது காரணம் வந்து அவங்க உடல் உழைப்பும் அந்த பழைய சோறும் தான். பழைய சோறுல நிறைய உடலுக்கு தேவையான பாக்டீரியாக்கள் நிறையவே இருக்கிறது. இது நம்மோட சேர்ந்த ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து வரேன். உலகத்துல 5 நாட்டுல 5 பகுதியில் உள்ளவங்க மட்டும்தான் நோய் இல்லாம 80-90-100 வயது வாழ்வாங்க. இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பகுதி வந்து ஜப்பான்ல ஒரு ஊரு, கிரீஸ்ல ஒரு ஊரு, இத்தாலியில ஒரு ஊரு, காஸ்டோரிக்கால ஒரு ஊரு, அமெரிக்காவில் ஒரு ஊரு. அமெரிக்காவில் ஒரு ஊர்னா கலிபோர்னியா பக்கத்துல லோமா லிண்டா என்ற ஊர். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இது. அவங்க சாப்பிட்றது அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் மட்டும். அனைவரும் சிறந்த உழைப்பாளிகள். தாத்தா பாட்டி கூட உழைப்பாங்க. என்ன உழைப்பாங்க? அவங்க உழைத்து கிடைக்கிற கனிகளையும் பழங்களையும் விதைகளையும் பேர குழந்தைகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம். அனைவரும் ஃபேமிலி வேல்யூஸ், குடும்பமா வாழ்றது, சண்டை போட்டு பிரியறது கிடையாது. அனைவருக்குமே கடவுள் நம்பிக்கை உண்டு. இதுல வந்து இதை மட்டும் எடுக்கிறாங்க. கலிபோர்னியால இருக்கிறவங்க இந்த குரூப் அவங்க 7th Day Adventist கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கு அந்த ஃபேமிலி வேல்யூஸ் உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 21 பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்வாரு, என்ன சொல்வாரு? படைத்து விட்ட மக்களை கனி கொடுக்கும் மரங்களும் விதை கொடுக்கும் செடிகளும் எல்லாம் உங்களுக்கு உணவுக்காக படைத்திருக்கிறேன் என்று. அதை படைத்து விட்டு அவங்க என்ன அதையே அவங்க ஏற்றுக்கொண்டு வெறும் காய்கறி கீரை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அசைவ உணவு சாப்பிட்றதே கிடையாது. உடலை நல்லா வைக்கிறது நார் சத்துள்ள பொருட்கள், இயற்கையான பொருட்கள், காய்கறிகள், கீரை வகைகள் மிக மிக முக்கியம். அதோடு இந்த ஊற வைத்த பொருட்கள், நமக்கு தெரிந்ததுல பழைய சோறு. பழைய சோறுனா ராத்திரி சமைச்சிட்டு மண் சட்டி மண்மால ஊற வைத்து எடுக்கக்கூடிய உணவு வகை, காலில் சாப்பிடுறது. அதுல எப்படி நமக்கு இந்த உடலுக்கு தேவையான பாக்டீரியா கிடைக்குது? அது வந்து சுற்றுச்சூழல்ல பாக்டீரியா அது எடுக்கும். ஊற வைக்கும் போது தயிருக்குன்னா உர போடுவோம். அந்த நல்ல பாக்டீரியா கிடைக்கணும்னா சுற்றுச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும். நாங்க பழைய சோறை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டான்லியில. பல வகையான அரிசிகள் சென்னையில் பண்ணி பார்ப்போம், ஊற வச்ச பார்ப்போம். இல்லை வெளியூர் கிராம பகுதியில் ஊற வச்சு பார்ப்போம். ரேஷன் அரிசி, பாரம்பரிய அரிசி, வழக்கமாக பாரம்பரிய கைக்குத்தல் அரிசி தவிடு நிறைய இருக்கும். அதில் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய வளரணும். ஆனால் அதே அரிசியில் சென்னையில் பழைய சோறு உருவாக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல பாக்டீரியா வளர்றது இல்லை. காரணம் வந்து சென்னையில சுற்றுச்சூழல் நல்லா இல்லை. அதுவே நல்ல பாக்டீரியா வளர்றதுக்குள்ள சூழ்நிலை இல்லாம இருக்கு. அதே நேரம் ரேஷன் அரிசியில கிராமத்துல பண்ணி கொண்டு வருவாங்கல்ல, நோயாளி சொல்லும் கொண்டு வாங்கன்னு, அதுல குடலுக்கு தேவையான பாக்டீரியாக்கள் நிறைய அளவில் இருக்கு. ஸோ நம்ம இதை மட்டும் பார்த்தா போதா, குடலை பார்க்கும்போது அந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். பக்கத்துல போறதுக்கு ஒரு ஸ்கூட்டர், பக்கத்துல போறதுக்கு ஆட்டோ இப்பவும் இருக்கும். நீங்க அந்த விருந்துல குடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்துருப்பீங்க, கட்டாயம் தெரியும். அந்த காலத்துல எவ்வளவு டம்ளர் கொடுத்து தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் என்னைக்கு இதாகி போறதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. அந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக ஆப்பிரிக்காவில் இயற்கை சார்ந்து வாழ்கின்ற மக்கள் அவங்க இறந்த பிறகு பிரேத பரிசோதனை செய்து பார்த்தார்கள். ஒருத்தர் கூட பித்த பையில கல் இல்லை, ஒருத்தர் கூட அப்பண்டிசைட்டிஸ் கிடையாது, ஒருத்தர் கூட ஜிஆர்டி கிடையாது. இறந்தல் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஹார்ட்ல சின்ன பாதிப்பு இருந்து, அனைவரும் இயற்கையாக வயதாக இறந்தார்கள். நீங்க இயற்கையை விட்டு விலை செல்ல செல்ல சக்கரை வியாதியிலிருந்து, இருதய வியாதியிலிருந்து, பக்கவாதத்திலிருந்து அனைத்து வியாதிகளும் வரும். கேன்சர். நான் சிறு வயதுல ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் கேன்சர் இருக்கும்.
இன்று ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கு. வேதனையாக இருக்கும். நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு கேன்சர் வந்தா அனைவருமே பாதிக்கப்படுவோம். இல்ல ஒரு இதய வியாதி வரட்டும், இல்ல பக்கவாதம் வரட்டும், அனைத்து வியாதிகளுக்கும் இந்த உணவு முறையை நம்ம குடலை பாதுகாக்காத ஒரே காரணம். நாங்க மருத்துவர்கள் மாறி மாறி பேசிக்கொள்வது உண்டு. ஒரு நோயை பத்தி எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட கலந்து ஆலோசிப்போம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னால திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் அங்க தலைவராக இருக்கிற டாக்டர் ஃபோன் பண்ணிக்கிட்டு கேட்டாரு, துபாயில் ஆசிட் குடிச்சு குடத்துல ஓட்டை விழுந்துட்டு உணவு குழாயில் அங்க பல முறை வைத்தியம் பார்த்து விட்டார்கள். இங்கே வந்து பல முறை வைத்தியம், பல மருத்துவ அறுவை சிகிச்சை செய்து விட்டார்கள். எதுவுமே சரியாகவில்லை. கடைசியில் குடல்ல பெருங்குடல் எடுத்து வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி விட்டோம். நல்லா இருக்கு, ஆனா ஒரே பிரச்சனை, சாப்பிட்டாச்சுன்னா உடனே சோர்வாகி விடுறாரு, உடனே பிளட் ப்ரெஷர் 40-50 ஆகுது, உடனே மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி எல்லாம் சரியாக வேண்டும். இந்த 3 மாசமா இவர் கஷ்டப்படும் போது அவருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது பாக்டீரியா கொல்லக்கூடிய மருந்துகள் எக்கச்சக்கமா கொடுத்துட்டாங்க, ஏராளமா கொடுத்துட்டாங்க. கொடுத்த காரணத்தினால் குடல்ல நரம்பு பாக்டீரியா கிடையாது. அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, எதுவும் கூட பழைய சோறு மட்டும் கொடுங்க. கொடுத்த 2வது நாள் அத்தனை சரியாயிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த நல்ல பாக்டீரியாக்கள் நமது குடலை எவ்வாறு பாதுகாக்கிறது, நம்ம குடலை பாதுகாப்பதன் மூலமாக அனைத்து உறுப்புகளையும் பாதுகாக்கும். நல்ல உணவோடு நமக்கு மிக முக்கியம் வேற ஒண்ணு, உடல் உழைப்பு. உடல் உழைப்பு இல்லைன்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போகணும், நடைப்பயிற்சி. அதோடு சேர்ந்தவர் தான் உறக்கம். உணவு, உழைப்பு, உறக்கம், இந்த 3ம் முழுமையாக இருந்தால் நிச்சயமாக நீண்ட காலம் நோயின்றி வாழலாம். ஏன் நாம நோயை கொடுத்து வாழணுங்க? பதப்படுத்த பொருட்கள் வரும் யோசித்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஆரம்பிக்கும், பிஸ்கட்ல இருந்து ஆரம்பிக்கும், பிரெட்டும் ப்ராசஸ் ஃபுட் தான். ஒவ்வொன்றுமே இந்த ப்ராசஸ் ஃபுட்டாக போயிட்டு இருக்கும். இயற்கை சார்ந்த இந்த உணவுகளை நீங்கள் அறிந்து சாப்பிடும்போது பெரும்பாலும் நமது குடலே நமது அனைத்து உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாம் ஜெனட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. நம்ம பிறக்கும் நம்ம பெற்றோருக்கு கிடைக்கிற ஜீன்ஸ் வந்து 1% தான். 99% உடலில் இருக்கிற பாக்டீரியா அதுதான் தீர்மானிக்கின்றது. நல்ல பாக்டீரியா இருந்தாச்சுன்னா நல்லபடி தீர்மானிக்கும். கற்றல் குறைபாடு, எல்லா குறைபாடுகளுக்கும் முக்கியமாக காரணமாக குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இப்ப பண்ற ஆராய்ச்சி, பழைய சோறு ஆராய்ச்சியில பண்ண அதுல என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம். ஸ்டான்லில பெரும்பாலான மருத்துவர்கள் அங்க வேலை செய்யறவங்க காலையில் சாப்பிடுறது பழைய சோறு தான். நீங்க பார்த்து எத்தனையோ பேரு வயிற்று பொறுமல், நெஞ்செரிச்சல், சாப்பிட்டா உடனே மோஷம் போயிடணும், கஷ்டப்படுவாங்க. IBS நிறைய பொம்பளைங்க பாத்தீங்கன்னா வெளியே போகவே மாட்டாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு, வேற ஃபங்க்ஷனுக்கு, அதுன்னு எதுவுமே போக மாட்டாங்க. காரணம் இந்த காரணம், கண்டும் சாப்பிட்டு உடல்ல கெட்டு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பழைய சோறு சாப்பிட்டாச்சுன்னா குடல் நல்லா ஆகிடும். அப்படி அதுக்கப்புறம் சரியாது. நிறைய பேர் எத்தனை ஆல்மோஸ்ட் பார்த்த மருந்துகள்ல எல்லா மருந்துகளோடையும் ஒரு சிறந்த மருத்துவ குணம் உடையது இந்த பழைய சோறு. அப்போ கூட காய்கறி கீரைகளையும் சாப்பிடணும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க 1 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும், 1 கிராம் புரோட்டீன் சாப்பிடலன்னா எல்லா வியாதியும் வந்துருன்னு. நல்ல வேலை செய்தாச்சா 2 கிராம் புரோட்டீன் சாப்பிடுங்கன்னு. இந்த பாப்புவா நியூகினியான்னு ஒரு ஊர் இருக்கு ஆஸ்திரேலியா பக்கத்துல, அவங்க சாப்பிடுறது வெறும் 10 மில்லிகிராம். அதாவது நம்ம நினைக்கிறத விட 100 பங்குல 1 பங்கு தான் சாப்பிடுறாங்க. ஆனா மற்ற எல்லால விடவும் அவங்களுக்கு நல்ல உடல் தான் இருக்கும், உடம்புல புரோட்டீன் அளவு நல்லா நிறைய இருக்கும். அது எப்படி சாத்தியமாச்சு? நம்ம ஊர்ல யூரியஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணும்னா, குடல் நல்லா இருக்கிறதா குடல்ல பாக்டீரியா அது யூரியஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பாக்டீரியா நேரே குடலுக்குள்ள புகுந்து உடம்புல உள்ள யூரியாவை பிரிச்சு நைட்ரஜன் திருப்பி இதுக்கு அனுப்பும், தண்ணிய மறுசுழற்சி பண்ற மாதிரி. இப்படி குடல் உள்ள பாக்டீரியா தான் நிறைய இதை ப்ரொடியூஸ் பண்ணுது, விட்டமின்ஸ். நிறைய உடம்பு தேவையான விட்டமின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, உடம்புக்கு தேவையான ஸ்டீராய்டு போன்ற இதுகளை ப்ரொடியூஸ் பண்ணுது,
குடல்ல ஊக்குவிக்கிற ஷார்ட் சைன் ஃபேட்டி ஆசிட்ஸ் குறைக்குது. இது நல்லா இருந்தாச்சுன்னா கொலஸ்ட்ரால் சகல இதுகளும் குறையும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பழைய சோறு சாப்பிட்ற யாருக்குமே குடும்பத்துல குழந்தை இல்லாத பிரச்சனை வரவே செய்யாது. யாருமே மலட்டுத்தன்மையோட இருக்க மாட்டாங்க. பழைய சோறு அந்த குடல் நல்லா இருக்கிற பெம்பிள்ளை யாருக்குமே அந்த மாதவிடாய் பிரபலம் வரவும் செய்யாது. இந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த கருமுட்டையில இந்த இது நீர் கட்டிம்பாங்கல்ல, எதுவுமே வராது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு கருத்தரிப்பு நிலையங்கள் அதுகள் இதுகள் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. குடும்பத்தில் யாரும் குழந்தைகள் மலட்டு இருக்கா என்ன காரணங்கள் பார்க்கும்போது அனைத்துமே பழைய சோறு சாப்பிட்டு குடலை நல்லா வைத்திருக்கிறவங்க யாருக்கும் இதெல்லாம் வரவே செய்யாது. பெண்களுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் சமநிலைப்படுத்தும் வேலையை குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் செய்து வருகின்றன. இப்படி நமக்கு உடம்புல எது குறைந்த அதை கூட்டியும் கூடுறத குறைச்சும் பண்ற அத்தனை வேலைகளும் குடலும் குடலை சார்ந்த நல்ல பாக்டீரியாக்களும் செய்து வருகின்றன. குடல் நலத்தை நன்றாக பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அப்படி பாதுகாத்துட்டு இருந்தாச்சுன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வராது. இப்ப நாங்க பண்ற அர்த்த கிரான்ஸ் ஒரு வியாதி இருக்கு. இதெல்லாம் மேல்நாட்டில் அதிகமா இருந்தது, இப்ப நமக்கு இங்க வந்துடுச்சு. அதை வந்து மக்கள் செலவு பண்ண ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும். பிரான்ஸ் வியாதி முதல்ல வந்துட்டாங்கன்னா ஃபுல்லா பழைய சோறு மட்டும் கொடுக்கறது. எங்கிட்ட வைத்தியத்துக்கு வருவாங்க வார மக்கள்கிட்ட சொல்றது இது மட்டும்தான். குடல்ல பார்த்துங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, இந்த இது பழைய சோறு சாப்பிட சொல்றது. எல்லாம் காரணம்னா உணவே மருந்து. நீங்க இயற்கையா பார்த்த எல்லா அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இயற்கையோடு ஒன்றி வாழ்ற யாருக்குமே வியாதிகள் வரதில்லை. இதை விட்டோம்னா தெரியும் உங்களுக்கு, எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டன. நாமும் நம்மளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க விட்டால் நமது உயிரினமும் அழிந்து போகக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. இதே நிலை தொடர்ந்தால் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே காய்கறி கீரை வகைகள் சுண்டல் போன்ற வகைகள் கொடுக்காம, இல்ல சிப்ஸ் தான் கொடுப்பேன், இதான் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் அதான் கொடுப்பேன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல குழந்தைகள் தான் யார அப்பா இறப்பாங்க, பெற்றோர் இறப்பாங்க, கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. இதே நிலை தொடர்ந்தால் பெற்றோர்கள் குழந்தைகளை அடக்கம் பண்ண வேண்டிய நிலைமை வரும். பெற்றோர்கள் குழந்தைகளை ஆஸ்பத்திரி வச்சு கவனிக்க வேண்டிய நிலைமை வரும். சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து நம்ம குடலையும் பாதுகாக்க கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த கொரோனா வியாதி வந்து அப்ப யார் இறந்தாங்க சொல்லுங்க? பெரும்பாலும் இறந்தவர்கள் பணக்காரர்கள், இல்ல நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள். ஏழை மக்கள் பெரிய அளவில் இறக்கவில்லை. காரணம் எதிர்ப்பு சக்தி குடல் சார்ந்த இதில் நல்லா இருக்கிறது காரணம். ஆஸ்மா இருந்து அனைத்து வியாதிகளும் நீர் தொற்று அனைத்து வியாதிகளுக்கும் பெரும்பாலும் காரணமாக குடல் மட்டும்தான் இருக்கிறது. அது நீங்க பார்த்து போற்றி பாதுகாத்தால் வியாதிகள் இல்லாமல் வாழலாம் என்பது மட்டும் திண்ணம். சரி, சொல்லிவிட்டேன். உணவு, உடை, உறக்கம் இது ஒழுங்கா இருந்தாச்சுன்னா பெரும்பாலான வியாதிகளை தவிர்த்து கொள்ளலாம். மேலை நாடுகளில் தீராத வியாதி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வியாதி இல்லாதவங்கள மலம் இருக்குல்ல, இதுதான், அதை எடுத்து ஒண்ணி கேப்சூல கொடுப்பாங்க, இல்ல தண்ணியில கலக்கி இதுல கொடுப்பாங்க, எது டியூப்ல போட்டு கொடுப்பாங்க. அப்போதான் அந்த வியாதி சரியாகுது. அந்த அளவுக்கு குடல் சார்ந்த பாக்டீரியாவுக்கு மிக மிக முக்கியம். ரொம்ப சுத்தமா இருந்தாலும் ஆபத்து. போற இடங்கள் எல்லாம் கையை கழுவிட்டு அந்த சானிடைசர் போட்டு தொடச்சிக்கிட்டு சோப்பு எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுவும் ஆபத்து. இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள். இதை பார்க்கும்போது சரி, இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தா பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆதியாகமம் சொன்னேன். ஆதியாகமம்ல 18 அதிகாரத்துல 1-8 வரைக்கும் வரும். இந்த புளித்த உணவை சாப்பிடுறது, இல்ல தயிர், அது இங்கிலீஷ்ல கர்னு போட்டிருப்பாங்க, தமிழ் பைபிள்ல வந்து வெண்ணெய்னு போட்டிருப்பாங்க. அதே போல ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதுல வரும். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது போட்டிருப்பாங்க, இறைவன் எப்படி சின்ன வயசுல வாழ்வார்னு, தயிரும் தேனும் உண்டு வாழ்வார்னு. எல்லாம் புளித்த உணவுகள். அதுக்கு அடுத்து வரும், இயேசுகிட்ட கேட்பாங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு.
அது ஈசாக் ஐ திங்க் 15:20-21 15ஆம் அதிகாரம் 24 வருங்க. அது வந்து இந்த புளித்த மாவு 3 படி எடுத்து ஒரு பெண் வைப்பாள், அதே போன்று பொங்கி வருவதை போன்றது என்று பைபிள் நீண்டகால் நிறைய வாழ்ந்தால் அதற்கு காரணம் அவங்க சொல்றது இந்த புளித்த உணவு வகைகள், ஊற வைக்கப்பட்ட உணவு வகைகளை அவர்கள் உண்டு வாழ்ந்தார்கள். பைபிள்ல மட்டும் இல்ல, குரான்ல இருக்கு. வேத காலத்திலயும் அவங்க தயிர் சாப்பிட்டதை ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. தயிரை விட பல மடங்கு நல்ல பாக்டீரியா, தயிருக்குன்னா உரம் போடுவோம்ல, சிலருக்கு இந்த பால் ஒத்து வராது, அதை விட பல நல்ல பாக்டீரியா இதுல இருக்கு, பழைய சோறுல இருக்கு. நீங்க பழைய ஊரை எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம ட்ரெடிஷனல் எடுத்து பார்த்தாலும் சரி, உடல் நல்லா இருக்கும்போது அனைத்து உயிர்களும் வயதாகி இயற்கையாக மரணமடைந்த சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் நமது சுற்றுச்சூழலை நல்லபடி பாதுகாக்க வேண்டும். இந்த அளவு போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இதோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, மன்னித்து வாழக்கூடிய வாழ்க்கை, தவறு செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, பிறரிடம் தவறு குறை காணாதீர்கள். நம்முடைய இருக்க உதிரத்தை வச்சு, கண்ணில் உதிரத்தை வச்சு பிறருள்ள கண்ணில் உள்ள திரும்ப பார்க்க கூடாது. எளிய வாழ்க்கை வாழ்ந்து பிறரை மன்னிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து அமைதியாக வாழ்ந்து சொல்ல வரேன். சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், அது இறைவன் கொடுத்தனை தாங்கிக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில நிறைய செட்பேக் இருக்கும், நூற்றுக்கணக்கான இதுகள் இருக்கும், பெரிய புக்கே போடலாம். ரெண்டு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தடவை ஹைதராபாத்துக்கு ஒரு கான்பரன்ஸுக்கு போக வேண்டியிருந்து, இப்ப நிறைய கான்பரன்ஸ் நடக்குது, எல்லாரும் அங்க ரூமை புக் பண்ணிட்டாங்க. ஒரு ஆஸ்பத்திரி அந்த கான்பரன்ஸ் நடக்குது. அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் புக் பண்ணல, முன்னால் அந்த மருத்துவமனை சென்று இருக்கிறேன், அவங்க கெஸ்ட் ஹவுஸ் தங்கி இருக்கிறேன். அப்ப சொன்னாங்க, நீங்க வாங்க, கெஸ்ட் ஹவுஸ் இடம் இருக்குன்னு. இன்னும் துறை தலைவர் அப்போது கேட்டிருக்காங்க, லாட்ஜ் இடம் உண்டா, இல்லை, எதுவும் உண்டா, இல்லை, எங்குமே இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ட்ரெயின்ல போய், நான் என்னோட பிஜியை கூட்டு போறேன், ட்ரெயின்ல போறேன். போகும்போது ட்ரெயின் திடீர்னு நிக்குது. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகுது. எந்த ட்ரெயின் நிக்குது, நமக்கு இடம் இல்லைன்னாங்க. துறை தலைவர் சொன்னாரு, நீ பிளாட்ஃபார்ம்லாம் தூங்க போறேன்னு. வெளியே வந்து பார்த்தாச்சும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் தெரியுது டக்குன்னு. அது ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். இறங்கி போறோம், போன உடனே அந்த வாட்ச்மேன் தெரியும், சார் ஒரே ஒரு ரூம் இருக்கு, எடுத்துக்கன்னு. இது ட்ரெயின் நிக்காம போயிருந்தாச்சுன்னா ஸ்டேஷன்ல இறங்கி இருப்பேன், நேரம் ஹாஸ்டல்ல கேட்டப்போ இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் தங்கி இருப்பேன். இது ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணு, கல்யாணி மருத்துவமனையில போட்டோ எடுத்து தங்கிட்டு இருந்தேன். தங்கும்போது அவங்களுக்கு புது ஹாஸ்பிட்டல் கட்டணும், கோட்டை வெக்கேட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் நிறைய வீடுகள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசி நாள் வருது, வண்டியை ஓட்டிட்டு போறேன், வண்டி பிரேக் டவுன் ஆகுது. வீடு பார்க்க போகும்போது என்ன பண்றோன்னு தெரியல. திடீர்னு ஒரு வண்டி, என் நண்பர் வந்து கேட்கிறாரு, என்ன ஆச்சுன்னு. இல்ல என் வண்டியில வாங்கன்னு. அவர் வண்டியில போறேன், போய் பார்த்துட்டு இருக்க, பார்த்த வீடு பிடிக்கல. உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு. அந்த போன உடனே அந்த வீடு பிடிச்சிருந்து. என்ன சொல்றேன்னா, சோதனைகள் வேதனைகள் வரும், அதை இறைவன் கொடுத்து என்று இறை நம்பிக்கையோடு இருந்தால் மன அமைதியாக வாழலாம். எனவே அன்பு நண்பர்களே, அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடனும் இறை நம்பிக்கையுடனும் ஒன்று சேர்ந்து வாழுங்கள். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் வாழுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.